ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரேஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஹோட்டலுக்கு போனாவே நான் ரொட்டிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுற சிக்கன் பட்டர் மசாலா தான் வீட்லேயே நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்ல டேஸ்டியாக ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரேஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிரையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் வெண்ணெய், 2 பீஸ் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீஸையும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. மிச்சம் நம்ம மசாலா கொதிக்கும் போது சிக்கன் வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கன் பொரிச்ச இந்த பேன்லேயே வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நம்ம பொடியை நறுக்கின ஒரு வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 தக்காளி கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் 1 செகண்ட் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்கு 10லேருந்து 15 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி போட்டு அரைச்சி செய்யும் போது நல்ல இந்த ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. சூடோடு அரைச்சிங்கன்னா சம்டைம் மிக்ஸி ஜார்லேருந்து வெளியில் தெளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமுலில் நான் பட்டர் வாங்கியிருக்கேன். இது பீஸாக இருக்கும். இப்போ இதுலேருந்து 2 பீஸ் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுட்டு 1 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் போட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், மசாலா அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக நல்லா கமன்னு சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. 1 செகண்ட் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்தியும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையிலேயே இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. சேம் ஹோட்டல் ஸ்டைலே இந்த சிக்கன் பட்டர் மசாலா இருக்கணும்னா கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வேணும்னா ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டயட்டில் இருக்கீங்கனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டியாக நல்ல க்ரீமியாக ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. நல்ல சுட ரொட்டி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் பட்டர் மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஹோட்டல் ஸ்டைல்லையே ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.